Hello friends, welcome back. In the varam noise oda varam. ஸோ நிறைய நாய்ஸோட இயர்பட்ஸ் வந்து இந்த வீக் லான்ச் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் வந்து இந்த வீக்கில் அதிகமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. 1500 rupeesக்குள்ளே TWS இயர்பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக பட்ஸ் ட்ரூப்பர் அப்படின்ற இயர்பட்ஸ் வந்து கேமிங் ஃபீச்சர்ஸோட 999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 1399க்கு வந்து செல் பண்ண போகிறாங்க. இதோட அவைலபிலிட்டி, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அன்பாக்சிங் எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல, மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நாய்ஸோட பட்ஸ் ட்ரூப்பர். MRP வந்து 2999 போட்டிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் அந்த இயர்பட்ஸ் கேஸோட டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒயிட் கலர் அண்ட் கிரே கலர் 2 கலர் இருக்குது. ஸோ இந்த கிரே வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒயிட் வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள நாய்ஸோட பிராண்டிங் பார்க்க முடியுது. இன்னொரு குட்டி பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே வந்து அந்த புக் மை ஷோ வவுச்சர், இந்த நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. அடுத்து உள்ள வந்து கேஸ் இருக்குது. தென் இந்த ஆக்சசரி பெட்டிக்குள்ளே அடிஷ்னல் இயர் டிப்ஸ் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் வந்து நாய்ஸோட வெப்சைட் அண்ட் அமேசான் அவைலபிளாக இருக்க போது பிளாக், கிரே, ஒயிட், எல்லோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து பார்க்கலாம். கேஸோட டிசைன் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹெல்மெட்டோட வைசர் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து இந்த லிட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷோட வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகலை. கேஸ் ரொம்ப பல்கியாகவும் இல்லை, ஓரளவு காம்பேக்டாகவும் இருக்குது. பாக்கெட்லேயுமே வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ இந்த வாட்டி சார்ஜிங் வந்து நமக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து அந்த லிட் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் LED இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ இந்த LED லைட்ஸோட பார்க்குறதுக்கு கேஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது. இந்த வாட்டி பட்ஸ் வந்து இந்தியா டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் காதில் வியர் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. படுத்துட்டுலாமே வந்து நான் மூவி பார்த்துருந்தேன். அப்பயுமே வந்து காதிலேருந்து வெளில வர மாதிரி எதுவுமே இல்லை. லாங் வியருக்குமே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷ்னலாக வந்து பட்ஸுக்கு IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைனர் ஸ்பிளாஷஸு இல்லை ஆக்டிவிட்டி எதை பண்ணுறப்போ வந்து ஸ்வெட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். நீங்கள் கேஸ்குள்ளே பட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்போ ஒரு வாட்டியுமே வந்து நீங்கள் நீட்டாக தொடச்சிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாங்கர் லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பட்ஸில் வந்து ANC சப்போர்ட் கிடையாது. காதில் வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ நமக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த AC சத்தம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக ரெடியூஸ் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஓரளவுக்கு வந்து நல்ல சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட்ஸோட வெயிட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இல்லாதனால நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் அடுத்து வந்து நம்ம கனெக்டிவிட்டி, கேமிங், காலிங் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ளூடூத் 5.3ல வந்து பவர் பண்ணுறாங்க. நாய்ஸோட ஹைப்பர்சிங் டெக்னாலஜி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த லிட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபோனில் வந்து இந்த டிவைஸோட நேம் வந்து காட்டிடும். ஒன்ஸ் நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் டிவைஸில் வந்து நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணாலே வந்து கனெக்ட் ஆகிடும். திருப்பி லிட் க்ளோஸ் பண்ணால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்டிவிட்டி வந்து இஷ்யூஸ் இல்லை. ஒரு சிங்கிள் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறப்போ வீடியோ ஆடியோ பிளேபேக்லையுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. பட்ஸுக்கு வந்து குவாட் மைக் வித் ANC சப்போர்ட்டோட இருக்குது. ரியல் வேர்ல்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. கால் பேசுகிறப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது நோட்டீஸ் பண்ணுவோம். பட் அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுனால நம்மளோட வாய்ஸையுமே வந்து கொஞ்சம் அடி வாங்குறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். இண்டோரில் கேஷுவல் கால்ஸ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மைக் டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் பட்ஸ் ட்ரூப்பரோட இன்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இண்டோர் என்வாயன்மெண்ட்டில் பேக்ரவுண்டில் AC மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எதாவது ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நோட்டீஸ் பண்ணுறீங்களா இல்லையா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கால்ஸ்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெடிக்கேட்டடாக வந்து கேமிங் மோட் சப்போர்ட் இருக்குது. லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கேமிங் மோட் எனபிள் ஆகும். அந்த கேமிங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான கேம் ப்ளே கிடைக்குது. கேமிங்க்கு வந்து அப் டு 40 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் இன்டென்ஸ் ஹார்ட்கோர் கேமர் அப்படின்றப்போ நீங்கள் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். லேட்டன்சி இல்லாமல் வந்து நமக்கு கேம் ப்ளே கிடைக்கும். கேஷுவல் இஷ்யூஸ்க்கு பெருசாக வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. பேட்டரின்னு எடுத்துகிட்டுனா அதுவுமே வந்து இந்த இயர்பட்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. டோட்டலாக வித் கேஸோட நமக்கு 45 ஹவர்ஸ் வந்து ப்ளேட்டிங் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இயர்பட்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 7 to 8 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் டு பேக் வந்து 2 மூவிஸ் கண்டினியூஸாக வந்து ஈஸியாக பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 150 ஹவர் ப்ளே டைம் கிளைம் பண்ணுறாங்க. இயர்பட்ஸ் வந்து லெஸ் தென் 1 ஹவருக்குள்ளேயே வந்து நமக்கு சார்ஜ் ஆகிடுது. கேஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆக. ஆடியோன்னு பார்த்தோன்னா இயர்பட்ஸ்க்கு வந்து 13mm டிரைவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
எஸ்பிசி ஏஏசி கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. லவுட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இண்டோரில் வந்து ஒரு 50-60% வால்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூமில் நம்மளால் இண்டோரில் கேட்கவே முடியாது. அண்ட் 50-60% வால்யூமில் நம்ம டிஸ்டார்ஷன் பெருசாக எதுவும் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆடியோவை பொறுத்த வரைக்குமே வந்து பேஸ் பூஸ்டட் இயர்ஃபோன்ஸ் தான் இது. பேஸ் நல்ல பூஸ்டடாக இருக்குது. பேஸ் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். ஸ்டில் வந்து வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. ட்ரிபிள்ஸுமே வந்து ஓகே தான். ஆடியோ பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து நமக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை. அண்ட் இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோன்னா ரெகுலராக நாய்ஸ் பட்ஸில் பார்க்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் பட்டில் நம்ம டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் அடுத்த சாங் வந்து ப்ளே ஆகும். லெஃப்ட் இயர்பட்டில் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் ப்ளே ஆகும். ரைட் இயர்பட்டில் 4 வாட்டி டேப் பண்ணும்போது நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். ஃபுல்லாகவே வந்து டச் கண்ட்ரோல் தான். கண்ட்ரோல்ஸுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தோன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து இனிஷியலாக இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸை வந்து 999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் ஆல்ரெடி சேல் வந்து லைவாக இருக்குது. அண்ட் ரெகுலர் ப்ரைஸை வந்து 1399 வந்து செல் பண்ண போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 999 ப்ரைஸ்க்கு வாங்கும்போது ஓரளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். சப்போஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வந்து ஃபியூச்சரில் ப்ரைஸ் ட்ராப் ஆகவும் வந்து சான்சஸ் இருக்குது. பேஸ் பூஸ்டடாகவும் ப்ளஸ் கேஷுவலாக வந்து கேம் ப்ளே பண்ணுறதுக்குமே வந்து நீங்கள் இயர்பட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிசைனுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ப்ளஸ் அந்த எல்இடி இண்டிகேஷன்ஸுமே வந்து நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்குமே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பட்ஸ் ட்ரூப்பர் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.